ஹாய் ஹலோ வெல்கம் டு லதிகா டெய்லர்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்சஸ் கட்டோட பேப்பர் கட்டிங் தான். ஒரு கல்யாண துணி வருது, அதனால நான் பேப்பர் கட்டிங் போட்டிருந்தேன். இப்போ அது எப்படி நான் மார்க் வரைஞ்சி கட்டிங் போடுறேன்னு பார்க்கலாம். இதுதான் இது பேக் பீஸு. இந்த பாருங்கள், வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த பேப்பரை வந்து நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன், தெரியுதுங்களா? இது பேப்பர் கட்டிங் தானே, நான் வரைஞ்சிட்டு அப்படியே வரல. இது கட்டிங் பண்ணுறதுல கூட நுழிவு இருக்குது. அதாவது பார்த்து தான் கட் பண்ணணும். இந்த கோட்டை தாண்டி கட் பண்ணால் ஒரு சைஸ் பெருசாகிடும். இந்த கோட்டுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இப்படியே கரெக்டாக கட் பண்ணணும். இது வந்து பேக் பீஸ் வெட்டல, ஏன்னா பேக் பீஸ் வந்து ஒரு டிசைன் பண்ணணும், அதுக்கு வேண்டி அதை மட்டும் நான் விட்டுருக்கேன். நாட்ஸ் மட்டும் போட்டு நான் விட்டுருக்கேன். இப்போ ஸ்லீவு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த பாருங்க, கொஞ்சம் துணி அதிகமாகவே இருக்குது. நம்ம அழகாக அதை கீழே கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இந்த பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால கொஞ்சம் துணி நீட்டாக தேவைப்படும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ரொம்ப கூர்மையாக வேண்டாங்கிறதுனால அந்த பிரின்சஸ் கட் போட்டிருக்காங்க. இது ஒரு மேரேஜ் ஆக போகிறவங்களுக்கு, அவங்க வந்து மறுபடியும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த கட்டிங் போட்டிருக்கோம். ஏன்னா பிரின்சஸ் கட்டுனா கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பத்தாமல் போயிடும் கண்டிப்பாக. ப்ளவுஸு ஃப்ரெண்டுலேலாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சின்ன பட்டியை வச்சு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனில் தான் உங்களுக்கு நான் இது ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். பாருங்க, ஸ்லீவ் வரையறம் பாருங்க. ஏன்னா மேரேஜ் ப்ளவுஸுன்னாலே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது, ஒரு குழந்தையாச்சுன்னா அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறவங்கள சொல்ல மறுபடியும் எங்களால் அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ண முடியுது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது. ஏன்னா நான் அதில் மறுபடியும் அவங்க பிரிக்கும் போது அது பிரித்து தான் போடுறேன்றது தெரியாத அளவுக்கு நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவேன். இதில் பார்ட்ரு எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் வந்துட்டுனாலும் ஒரு கவரில் போட்டு நான் கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது வந்துடுச்சு போடலான்னா நீங்கள் துணி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன். பாருங்கள், அதாவது இதுதான் ஃப்ரெண்டு, பார்த்துக்கோங்க நான் எப்படி கட்டிங் போடுறேன்னு. இது நெக்கு தெரியுதுங்களா? இது ஃப்ரெண்ட் நெக்கு தெரியுதுங்களா? இது ஃப்ரெண்ட் நெக்கு, இது சைடு டாட்ஸ் பிடிக்கிற பக்கம். அதாவது உங்களுக்கு நான் வச்சு காமிக்கணுமா? காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, தெரியுதுங்களா ஃப்ரெண்டு? இதில் நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன இது தான், இது ஒரே பீஸாக தான் அவங்க ப்ளவுஸ் வந்து பட்டி இல்லாமல் ஸ்டிச் பண்ணாங்க. அது வந்து மறுபடியும் அவங்க யூஸ் பண்ணாமல் இது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஏன்னா இது முதல்ல ஒரு போட் நெக் தைச்சிட்டு இப்போ இங்கே அந்த போட் நெக் வேண்டான்னு இவங்க வந்து இந்த டிஷ்யூ ப்ளவுஸ் துணி எடுத்துருக்காங்க மறுபடியும் இப்போ மேரேஜுங்கிறனால.
அதனால் இதுவும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறனால நான் ஒரு சின்ன பட்டியை கொடுத்து தான் இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி பட்டியை கொடுத்து தான் இது பண்ணியிருக்கேன். அது நான் ஒரு தடவை பிரின்சஸ் கட் போடும்போது உங்களுக்கு அந்த இதையும் சொல்லித்தரேன். இது ஃப்ரெண்டு, இது வந்து சென்டரெலாம் நம்ம கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அந்த விட்டு வச்சு கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி இல்லை, பட்டி இல்லை, இந்த சைடு நான் இன்னொரு பீஸ் காமிச்சேன் இல்லையா, அது இந்த பீஸ். இந்த பீஸ் வரும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம நாச் போட்டுக்கணும். அதை நான் ஃபுல் கட்டிங் உங்களுக்கு பிரின்சஸ் கட் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கீழ் பக்கம், இது வந்து சென்டர் டாட்ஸ் பக்கம், சரிங்களா? இது வந்து ஆம்கோல் பக்கம். நான் ஆம்கோல் பக்கம் இதில் நாச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் கொஞ்சம் கீழேயும் நான் ஒரு நாச் போட்டிருக்கேன், ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரிங்களா? நான் எப்போவுமே ப்ளவுஸ் போட்டால் ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு தான் பண்ணுவேன். அதை மார்க் பண்ண சாக் பீஸ் தெரியக்கூடாது. சாக் பீஸ் தெரிஞ்சால் மெஷர்மெண்ட் மாறிடும். ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்கும்போது ஒரு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் வரும். நாச்சு போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இப்போ நான் இதுலேயும் போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன். இது ஆம்கோல் பக்கம், இது டாட்ஸோட இந்த சைடு டாட்ஸ் அப்படி போல் அந்த இதோட பக்கம் தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு சின்ன பட்டி தான் வரும். இது வரும் ஒரு சப்போர்ட்டுக்கு தான், சரிங்களா? முன்னாடி ஃப்ரெண்டுக்கு வந்து ஜஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக தான் இந்த பட்டியை நம்ம வைக்கிறோம். இந்த நாச் எதுக்குன்னா, இது ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்கு. சப்போஸ் துணி பத்தலைன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண வேண்டியதில்லை. இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்க, இது இப்படியே நம்ம வச்சு இது துணிக்குள்ளே போகிற மாதிரி இப்படி நம்ம மாற்றிக்கலாம். பெரிய குருவியாக வந்து இதில் நம்ம ப்ளவுஸ் பிட்டு இது மேலே அது இந்த பக்கம் மேலேயும் அப்படி வரலைன்னா இந்த துணியை வந்து பாருங்கள், நம்ம இதில் பீஸ் கொடுப்போம்ல, அந்த துணி இதுக்கு மேலே இப்படி வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? கரெக்டாக தெளிவாக தெரியுதான்னு தெரியல. நான் பிரின்சஸ் கட் போடும்போது இன்னொன்று தரேன், ஏன்னா அது ஒயிட் பிட்டுங்கிறனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன இந்த துணி பத்தாத இடத்துலையே அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ.